ம். வணக்கங்கள் வணக்கங்கள் இறைவனுக்கும் என் உடன் பிறப்புகளுக்கும். பாருங்கள் என் செல்வங்களே, முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சிறு பையன் அவனை பார்த்து, தம்பி, நீ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்படி இருக்கும்போது உன் தந்தை ஒரு தவறை செய்துவிட்டார். அப்போது நீ உன் தந்தை என்று இருப்பதால் அவரை நீ மன்னித்து விடுவாயா என்று கேட்டதற்கு, சுட்டு விடுவேன். அவர் என் தந்தையாக இருந்தாலும் சரி, தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறேன், என் கையில் துப்பாக்கி இருக்கிறது, அவரை சுட்டு விடுவேன் என்று அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்தான். அதை அந்த வீடியோவில் நான் தெரிவித்தேன். பாருங்கள், பொறுப்பு என்பது எவ்வளவு முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. அதே போலத்தான் ஒரு தந்தை தன் மகன் ஒரு தவறை செய்துவிட்டான். அவன் தன் மகன் இருந்தாலும் தன் கடமை செய்ய வேண்டுமே என்று அந்த தப்பு செய்த தன் மகனையே சுட்டு வீழ்த்தி விட்டான். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்த ஒருவர் தன் மகன் தவறு செய்துவிட்ட என்பதை தெரிந்து, தன் மகன் என்று இருந்தாலும் தன் மகன் என்ற அவனை பொருட்படுத்தாமல் அவனை சுட்டுவிட்டான். தந்தை தன் மகனை தவறு செய்ததற்காக சுட்டுவிட்டான். அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பாருங்கள், அதே போலத்தான் அந்த பையனுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கிறது. தவறு செய்தது யாராக இருந்தாலும் சரி, அது இறைவனாக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் திருப்பினும் அவன் செய்தது குற்றம் என்ற காரணத்தினால் என் தந்தையை நான் சுட்டு வைத்து விடுவேன் என்று சொன்னான். என்ன அருமையான எண்ணங்கள் இந்த உலகத்தில் நிலவை கொண்டு இருக்கிறத பார்த்தீர்களா? இப்படித்தான் இருக்க வேண்டும். நியாயத்திற்கு முதலிடம், நெஞ்சுக்கு நீதி. மன்னிக்கலாம், மன்னித்து விடலாம். ஆனால் தண்டனை பெற அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அவனை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, வரவேற்கத்தக்கது. மன்னிப்பது அது வேறு விஷயம். தன் தந்தை என்பதனால் அவரை தப்பிக்க விடக்கூடாது என்ற ஒரு சிறு பையனுடைய மனதில் தோன்றியிருக்கிறது. பாருங்கள், ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கும் அந்த சிறுவனுக்கு தன் தந்தை என்பதனால் அவரை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணமில்லை, அவரை சுட்டு விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதே போலத்தான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கும் ஒரு தந்தை தன் மகன் தவறு செய்தால் என்பதற்காக அவனை கண்டுக்காமல் விட்டுவிடவில்லை. தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவனை சுட்டு வீழ்த்து விட்டார். அந்த காட்சியை ஒரு திரைப்படத்தில் நான் கண்டேன். ஓகே சொல்லுங்களே.